தங்க நகை வாங்குற நம்ம எல்லாரும் முட்டாள் தான். என்னடா சொல்கிறோம்? ஆமாம், இப்போ நகை வாங்கினா என்ன செய்வீங்க? வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஜிஎஸ்டி அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பவுன் நகை வாங்கினா அதில் ஒரு 1/2 கிராம் அது வேஸ்டேஜ் கணக்கு. இதுக்கெல்லாம் கணக்கு போயிடுது. கிட்டத்தட்ட அது போக மிச்சம் தான் ஆகுது. இன்னொன்று நகை பியூரிட்டி இருக்கான்னு பார்த்தோம்னா பியூரிட்டி இருக்கா மாதிரியும் தெரில. என்ன சொல்கிறேன்? அதுக்காக தான் சொல்கிறது, நகைன்னா கண்டிப்பாக தேவைன்னா மட்டும் வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லி நகை வாங்காதீங்க. நீ போட்டுக்கிறோமா அதுக்குன்னுக்காக வாங்க. இன்னொன்று அதுக்காக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. நல்ல ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்கும்னா ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் கிடைக்கும். கோல்டு பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து நகை வாங்குறத விட இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வேஸ்டேஜ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால வந்து ஜிஎஸ்டி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? அதனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதே இது நகையாக வாங்கிக்கணும்னா நேராக போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு. கடையில் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அதுவும் சில கடையிலேருந்து சீட்டு போட்டு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள். ஒரு ரூபாய் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், காசை சேவ் பண்ணி வைங்க.